நமஸ்காரம். நமஸ்காரம். இன்னைக்கு வந்து சிஏல பார்ட் 3 இல்லையா? சிஏ, சிஎஸ், சிஎம்ஏ. இவ்வளோ பேர் இவ்வளோ படிச்சிருக்கா பாருங்க. அது ஒருத்தர் வந்து சிபிஏ வந்து யூஎஸ்ஏ, சிபிஏ ஆஸ்திரேலியாலாம் கூட படிச்சிருக்காங்க. பயங்கர படிப்பு. அதெல்லாம் சந்தோஷம் வந்து பயங்கர சந்தோஷமா இருக்கு. இவ்வளோ படிச்சுட்டு நல்லா படிக்கிறாங்களே அப்படின்னு. அதே மாதிரி அவளுக்கு வாழ்க்கையும் நல்லா அமையணும். அதுக்கு வந்து பெருமாள் பார்ட் 1 பார்ட் 2 போட்டோம். இன்னைக்கு வந்து பார்ட் 3 பாருங்க. வெப்சைட்ல ஒன்னு சொல்லணும்னு சொன்னீங்க. வெப்சைட்ல நம்ம வெப்சைட்ல வந்து எக்ஸ்பிரஸ் இன்ட்ரெஸ்ட் பண்ணலாம். அதாவது ஏதாவது ப்ரொஃபைல் பிடிச்சிருந்தது அப்படின்னா பையனோ பொண்ணோ வந்து they can express their interest. ஸோ அவளுக்கு நோட்டிஃபிகேஷன் போயிடும். அவள் ஃபர்தராக பேசிக்கலாம். அந்த மாதிரி இப்போ வந்து ஆக்ஷன் பண்ண வேண்டிய இது வந்து எக்ஸ்பிரஷன்ஸ் வந்து 523 வெப்சைட்ல இருக்கா. அத்தனை பேர் வந்து இன்னும் ஆக்ஷன் பண்ண வேண்டியது 523 இது இருக்கு, ஓப்பனா இருக்கு. அதாவது பையனோ பொண்ணோ வந்து அனுப்பிச்சிருப்பா. ஒண்ணு தெரியாம இருந்திருக்கலாம், பார்க்காம இருந்திருக்கலாம். ரெண்டாவது எப்படி ப்ரொசீட் பண்றதுன்னு தெரியாம இருந்திருக்கலாம். ஸோ அதை பாருங்க. பார்த்துட்டு அது வந்து நமக்கே வந்து அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும்போது ப்ரொஃபைல் என்னன்னு செக் பண்ணுங்க. அப்படி வெப்சைட்ல பார்க்க முடியல தெரியல அப்படின்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. அவளோட ப்ரொஃபைல் நான் அனுப்பி வைக்கிறேன், பாருங்க. பறக்க போறது. இனிமே நம்ம இது வரைக்கும் நம்ம வந்து பிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம். சுபம் சீக்கிரம் அப்படிங்கிற மாதிரி இது வரைக்கும் நம்ம பார்த்து வச்சிருப்போம். அதெல்லாம் வந்து இப்போ நம்ம ஃபர்தரா டிஸ்கஷனுக்கு இறங்கலாம். சுபம் சீக்கிரன்ற மாதிரி டக்குன்னு முடிச்சோம். இப்ப என்ன பேசுறதுக்கே ஒரு 6 மாசம் 3 மாசம் அப்படின்னு டைம்ல எடுத்துக்கிறேன். அதெல்லாம் வேணான்னு தோன்றது. நம்ம ஃபேமிலி ரொம்ப பிடிச்சி போயிடுது, ஃபேமிலி ஓகே நம்ம அப்படின்னா கண்டிப்பா ப்ரொசீட் பண்ணிடணும். அது வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ள எத்தனை நாள் பேசினாலும் ஒரு இது வருமா, அண்டர்ஸ்டாண்டிங் எங்கோ ஒரு இடத்துல ஒரு 2 காம்பு வரும். அப்புறமா அந்த அது வந்து எல்லாமே வந்து நம்ம வந்து நம்மளோட அதான் நேற்று வந்து கிருஷ்ண ஜெயந்தி வீடியோல கூட பார்த்தோம். அது கம்ஃபர்ட் ஜோன் அப்படிங்கறது வந்து அதுல இருந்து நம்ம வெளியே வந்தா தான் வந்து நெக்ஸ்ட்டுக்கு போக முடியும். பாட்டில இருக்கிற நம்ம குழந்தைல நம்ம பாட்டு இருக்க மாதிரியே அந்த கல்யாணம் எப்படி இருப்பான்னு சொல்ல முடியாது. 2 பேருக்கு பிடிச்சி போயிடுத்தும் போது அட்ஜஸ்ட்மெண்ட் தானே வந்துடும். அது வந்து நம்ம வந்து சொல்லிக் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம அதை பத்தி பாயிண்ட் அவுட் பண்ணாம நம்ம இருந்தாலே அட்ஜஸ்ட்மெண்ட் வந்துடும். என்ன ஒன்னே பார்க்கலாம் அப்படின்னா 2 ஃபேமிலி அட்ஜஸ்ட் ஆகுதா. சில பேர் இப்ப பாருங்களேன், இப்ப இந்த பூனை முடி உதிர்ந்தா வந்து பாவம் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம பூனையை பார்த்தாலே பயம். அந்த மாதிரி ஒரு ஃபேமிலி இருக்கலாம். பூனையை மடியில வச்சு கொஞ்சம் ஃபேமிலியும் இருக்கலாம். இப்ப அந்த மாதிரி சர்வசாதாரணம் அனிமல் பெட் லவர் இப்படி எல்லாம் சொல்லி எல்லாரும் இது பண்றா. சோ அந்த மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் வந்து யோசிக்கலாம். சரி அட்ஜஸ்ட் ஆக முடியுமான்னு பார்த்தேன். அதுக்குதான் ஒரு 2 வாட்டி அவாத்துக்கு போயிட்டு அவளை வந்துட்டு நம்மளை பத்தி ஓரளவுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிட்டு அப்படின்னா அந்த காலத்துல பொன் பார்க்க வைக்கிறது அப்படின்றது பொன்பாக்கே பிள்ளை பார்க்க வைக்கிறது கூட பொண்ணாத்துக்கு பிள்ளையாத்துக்கு போகலாம். ஒரு நாள் ஆத்துக்கு ரோட்ல எங்கேயோ உட்காந்து ஹோட்டல்ல உட்காந்து பேசுறதுக்கு ஆத்துக்கு போயிட்டு ஓரளவுக்கு நமக்கு வந்து ஓகே அப்படின்னு தோணிடுது. நம்ம மாமர் தான் இருக்கு அப்படின்னு தோணுது. என்னன்னா இப்ப நம்ம அம்மா அப்பா நம்ம பாட்டி தாத்தா பாட்டிகள்லாம் வந்து அவ சந்திக்காத ஒரு பெரிய அசுரன் வந்து இப்ப நம்ம சந்திக்கிறோம். யாரு அப்படின்னா ஈகோ. அவ சந்திக்காத அசுரன் நம்ம சந்திக்கிற அசுரன் வந்து ஈகோ. அந்த ஈகோ வந்து இப்போ ஒரு ஆத்துக்கு போறோம், என்ன இப்படி அவ வான்னு வரவழைக்கிறதுல இருந்து காஃபி டீ குடுக்கற வரைக்கும் எல்லாத்தையுமே நம்ம வந்து கணக்கு போடுவோம். அதாவது மெஷர் பண்ணுவோம், எப்படி பண்றா அப்படின்னு மெஷர் பண்ணுவோம். அதே மாதிரி அவளும் நம்மள மெஷர் பண்ணுவான். இன்னும் இது கூட தெரியலையே அப்படின்னு நினைச்சுக்கிறது. அந்த ஈகோ வந்து வயசானவாளுக்கு இது வர்றது சகஜம். இந்த வயசானவாளை இதுக்காக இக்னோர் பண்றதும் கஷ்டம். இக்னோர் பண்ணவும் கூடாது. ஏன்னா நம்ம படிச்சிருக்கிறது வந்து எல்லாத்தையும் ஓவர் கம் பண்றதுக்கு தான் படிக்கிறோம். வந்து இது எல்லாத்தையும் ஒதுக்குறதுக்கு படிக்கல நம்ம. அது ஓவர் கம் பண்ணணும். அப்படிங்கும் போது 2 பேருக்கும் அந்த பையனுக்கும் பொண்ணுக்கும் அந்த ஒரு அந்யோன்யம் வந்துருதுன்னு வச்சுக்கோ. அதுதான் நான் பசங்களுக்கு சொல்றேன். அந்த ஸ்பார்க் வரணும். அந்த ஸ்பார்க் வந்துருது அப்படின்னா அந்த ஸ்பார்க் வந்து மிச்சத்தை எல்லாத்தையும் தவிடுபடியாக்கும். அந்த ஸ்பார்க் வரணும். அதை பண்றதுக்கு அது வந்து நம்ம வந்து இப்போ ஒரு பையனை பார்க்க போறோம் இல்ல ஒரு பொண்ணை பார்க்க போறோம் போது சரி வந்து என்ன பண்ணோம், அந்த ப்ரொஃபைல் பத்தி படிச்சிடணும்னா அதுல இருக்கிற பாசிட்டிவ்ஸ் மட்டும் அதை பத்தி பேசி சொல்லணும். அது பாசிட்டிவ்ஸ் மட்டும். நமக்கு வந்து ஃபேமிலி பத்தி பார்த்திருப்போம், பையனோ பொண்ணோ படிப்பு பார்த்திருப்போம். அந்த பாசிட்டிவ் பத்தி பேசி அவளுக்குள்ள அந்த இதை பில்ட் பண்ணணும். சோ அதை பார்த்தோன்னா அந்த இது வந்தோடனே அதுக்கு ரொம்ப முக்கியம். அவ அடுத்த வேலை பார்க்கும்போது அவளோட பாசிட்டிவா சொன்னோம்னா அவளுக்கு வந்து எது இருக்காதுன்னு தோணுது. அதை பத்தி பேசினோம்னா ஒன்னும் டென்ஷன் ஆயிட்டா எல்லாத்தையுமே வந்து பிளஸ் மைனஸ் இருக்கும். நம்ம வந்து எல்லாத்தையும் வடிகட்டவே முடியாது. எல்லாத்தையும் ஒதுக்கிடுவோம். இதெல்லாம் இல்லாத ஒரு ப்ராடக்டா எடுத்துன்னு வரணும் அப்படின்னா முடியாது. மனுஷா இல்லையா, எல்லாம் இருக்கும், எல்லாமே இருக்கும்.
யாரும் ஜாஸ்தியா பேசுறேன்னு நினைச்சுக்க வேணாம். தெரிஞ்சதே சொல்லிட்டு இருக்கோம். என்னன்னா எல்லாருக்கும் சீக்கிரம் கல்யாணம் ஆயிட்டு எல்லாரும் நல்லா செட்டில் ஆகணும் லைஃப்ல. ரொம்ப முக்கியம் அது. இவ்வளவு படிச்சிருக்கா, இவ்வளவு அழகாவும் நன்னாவும் இருக்கா, எல்லாரும் ஃபேமிலியும் நல்லா இருக்கு, அம்மா அப்பா அவ்வளவு வருத்தப்படுறா எல்லாரும். சோ அந்த வருத்தம்லாம் எல்லாருக்கும் போயிட்டு எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும். மெயினா சொல்லிட்டே இருக்கோம்னா அவளை தனியா ஹோட்டல்ல உட்கார வச்சு பேச வச்சுட்டு அதுல வந்து இப்போ 1 வாரம் பேசி 2 வாரம் பேசி 3 வாரம் பேசி அந்த மாதிரிலாம் இல்லாம ஃபேமிலியோட போய் பாக்குறது, அப்புறம் ஒரு நாள் அவளை பேச சொல்றது, கல்யாணத்தை டக்குன்னு பண்ணிடணும். ரொம்ப ஜவுன்னு இழுத்தோம்னா அது வந்து பாசிட்டிவ் ரிசல்ட் வந்து கொஞ்சம் கஷ்டம் தான். அது வந்து நம்ம பெரியவாளும் புரிஞ்சுக்கணும், குழந்தைகளும் புரிஞ்சுக்கணும். லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் அண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ். இதுவும் இருக்கும், அதுவும் இருக்கும். ஆர்குமெண்ட்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும், அப்புறம் திருப்பி ஆர்குமெண்ட் இருக்கும், அப்புறம் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கும். இப்போ இந்த ஆவணி மாசத்துல நாங்க ரொம்ப நிறைய கல்யாணம் எதிர்பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா, நானும் மாமாவும். ஆமா. ஸோ இந்த வீடியோ முடிஞ்சதுக்கு அப்புறம் CA ரிலேட்டட் ப்ரொஃபைல்ஸ் பார்ட் 3. ஓகே, தேங்க்யூ.